ஐரோப்பியர்கள் இந்திய வருகைக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்தியா ஐரோப்பியர்களை நீண்ட காலமாக கவர்ந்துக்கிட்டே இருந்தது. அது அவர்களுக்கு அதிசய உலகமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாரு வேதி செல்வம் அவர்கள். இன்றைய ஐரோப்பிய தேசங்களுக்கு போகிறதுக்கு கனவாகவே வாழும் இந்திய இளைஞர்களைப் போல அன்றைய ஐரோப்பிய இளைஞர்களுக்கு இந்தியாவில் வளமும் உற்பத்தியும் அப்படியே ஈர்ப்பினை உடையதாக அமைஞ்சதில் ஆச்சரியமே இல்லை. சங்க காலத்துக்கு முன்பிருந்த தமிழகம் மற்ற தேசங்களோடு கொண்டிருந்த வாணிக உறவு, இங்கிருந்து சென்ற மிளகு, ஏலக்காய், கிராம்பு, அதன் நறுமணம் அவர்களை தமிழகத்தை நோக்கி ஈர்த்தது. ஐரோப்பியர்களின் முதல் நுழைவு போர்த்துகீசியர்களின் வருகை தான். ஐரோப்பியர்களுக்கு தேவையான நறுமண பொருட்களை நேரடியாக பெறுவது அப்படின்றது ஐரோப்பியர்களின் முதன்மை நோக்கமாக இருந்தது. பண்டைய நாட்களில் நறுமண பொருட்கள் கடல் வழியாக பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருந்து நிலவழி பாதை மூலம் மத்திய தரைக்கடல் பகுதியை சென்று அடையும். இதில் ஐரோப்பியர்களுக்கு எளிமையான நேரடியான வாணிகத்திற்கு வாய்ப்பில்லை அப்படின்னதை புரிஞ்சு கொண்டாங்க. ஒரு புறம் ஐரோப்பிய உணவுகளை சமைக்கவும் பதப்படுத்தவும் தேவையான நறுமணப் பொருட்கள் தேவையான ஐரோப்பியர்களை தமிழகம் நோக்கி இழுத்தது. மற்றொரு புறம் என்னன்னா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சந்தைகளில் இந்திய துணிகளுக்கு இருந்த உலகளாவிய தேவையால் இந்திய துணிகள் செலவாணி ஊடகமாகவே ஆயிடுச்சு. இந்தோனேஷியா தீவுகளில் சோழ மண்டல கடற்கரை பகுதியை சேர்ந்த வண்ணம் பூசப்பட்ட துணிகளுக்கான தேவை டச்சுக்காரரையும் ஆங்கிலேயரையும் கிழக்கு கடற்கரையில் தங்களுக்கு நிறுவனங்களை அமைத்து கொள்ள செஞ்சது. இங்கிருந்து கொண்டு துணிகளை கொள்முதல் செஞ்சு அதனை லாபகரமான நறுமண பொருட்களை பண்டமாற்று செஞ்சுக்கிட்டாங்க. 15ஆம் நூற்றாண்டில் கடைசியில் வாஸ்கோடகாமா ஐரோப்பியாவில் இருந்து இந்தியாவிற்கு ஒரு நேரடியான கடல் வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. இது தொடர்பாக டச்சுக்காரர்கள், டேனிஷ், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க ஈஸியாக வர ஆரம்பித்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு வாணிக தளவாடங்களை இங்கே அமைச்சாங்க. இதில் கடைசியாக ஆங்கிலேயர்கள் மற்றவரை வென்று நீண்ட காலம் இங்கே நீடித்தாங்க. கடைசியில் ஆங்கிலேயர்கள் உள்ளூர் விவகாரங்களையும் அரசியலையும் தலையிட்டு நாட்டினை தன் வசப்படுத்திக்கிட்டாங்க.